தூக்கி போடுற மூடி இருந்தால் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அது நம்ம வீட்டுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்க் பயன்படுத்தும். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அது என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலுமே அந்த பேட் ஸ்மெல் வந்து போகவே போகாது. அதுக்கு கொஞ்சமாக அந்த மாதிரி பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கோங்க. நல்லா குலுக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலியான பெருங்காய டப்பா தான் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது குட்டி குட்டி டப்பா இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா குட்டியாக வந்து 3 ஹோல் போட்டுக்கலாம். பெருசாக வந்து நம்ம வந்து ஹோல் போடக்கூடாது. குட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நல்லா வந்து கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைகளில் பத்திக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கோலமாவு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கோலமாவுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து மணல் கூட ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ டப்பா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இதில் வந்து பத்தி சொருகி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சொருகி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம காசு கொடுத்து கடையில் வந்து பத்தி ஸ்டாண்டு வாங்கி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் நிறைவாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பத்தி எரிஞ்சு அப்படியே அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து நம்ம திருப்பி வந்து அதை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் குட்டியாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிளேட்டை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பத்தி சாம்பல் ஃபுல்லாகவே அந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து அப்பப்போ வந்து நம்ம பத்தியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த டப்பா வந்து நம்ம வந்து பூஜா அறையிலே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெய்லி யூஸ்க்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரிக்கெலாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பாட்டில் வந்து கிடைக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி இந்த பாட்டில் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம கடையில் இருந்து பேக்கெட்லாம் ஏதாவது வந்து பொருள் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கும் போது சமையலுக்கு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே ஓப்பன்லேயே நம்ம வச்சிருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது அதில் பூச்சி வண்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பொருள் நம்ம பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணிட மாட்டோம் இல்லையா? அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரியே அந்த பாட்டில் நம்மளாம் வந்து நம்ம உள்ளே வந்து நல்லா சொருகிட்டு மேலே நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி விரிச்சு விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளானாலுமே பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி புழு எதுவுமே வைக்கவே வைக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பாட்டில் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே அதை வந்து வெளியில் வச்சா கூட எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலில் ஏதாவது வந்து கிரேவி குழம்பு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் குட்டியாக தருவாங்க. அதோட மூடியை தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பென் வச்சு நல்லா அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி வந்து நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃப் வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டபுள் சைட் ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து உள் சைடாக நம்ம ஒட்டி நம்ம வந்து செவத்தில் எங்கேயாவது நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கீ செயின் இருந்தால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வீடுகளில் குட்டி குட்டி கரண்டி ஸ்பூன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் மாட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக டீ வடிகட்டிலாம் கூட நம்மளுக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம கண் பார்வையில் மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு ஏதாவது வந்து பொருள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கவர் வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள் சாப்பர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற கயிறு வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து அந்த மூடியை வந்து நம்ம அடிக்கடி கழுவுறது அதில் இருக்கிற கயிறு வந்து சீக்கிரமாக பிஞ்சு போயிடும். இதனால் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மூடிக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் வந்து மாட்டிடலாம். சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம டேரெக்டாக வந்து மூடியை வாஷ் பண்ணாமல் அந்த கவரை மட்டும் வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த பாக்ஸை மட்டும் கூட கழுவி வச்சுக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா அதனால் நம்ம அந்த கயிறு வந்து நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்த டிப்பா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல இருந்து நம்ம வந்து பிரியாணி, இந்த மாதிரி வந்து சாதம் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்சல்ல வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த பாக்ஸில தான் நான் வந்து என்னோட திங்ஸ் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கேன். சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு, கம்மல் இதெல்லாமே நான் வந்து ஒன்றா தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா வெளில போனோம் அப்படின்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கே நல்ல முடியாது. அதுக்கு சூப்பரான ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனித்தனியாக வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹேர் பின் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு, அந்த கம்மல் இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் வெளியில் போகும்போது கிளம்புறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வந்து தண்ணி கேன் வாங்குவோம். அந்த மாதிரி தண்ணி கேன் வாங்கும்போது தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட மூடியை பார்த்திங்கன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூக்கி தான் போட செய்வோம். அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோபா வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பிடிச்சி நல்லா இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி அந்த வாட்டர் கேனோட மூடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால்லையும் 4 கால்லையும் இந்த மாதிரி வந்து அந்த வாட்டர் கேனோட மூடியை வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்லுக்கு அடியில் இருக்கிற அந்த கால் சைடையும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம வெறுமனே பிடிச்சி இழுத்தா தான் சவுண்ட் வரும். நம்ம இந்த மாதிரி வந்து வாட்டர் கேனோட மூடி வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.